அனைவருக்கும் வணக்கம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுல கெஸ்ட் நிறைய வந்திருக்காங்க. திருவிழா நடந்துட்டு இருக்கு. லீவ் வேற விட்டாச்சா, அதிகமான கெஸ்ட். சுத்தமா எனக்கு நேரமும் கிடைக்கல, போடுறதுக்கு இடமும் கிடைக்கல. இன்னைக்குமே போட எனக்கு முடியல. ஆனா டைம் ஒதுக்கி ஒரு அத்தியாயம் மட்டுமாவது இன்னைக்கு போட்டுறணும். ஏன்னா நாவல் முடிய போற ஸ்டேஜ் வந்துருச்சு. இன்னும் ஒரு 5 அல்லது 6 அத்தியாயம் தான் முடிஞ்சிரும். ஸோ அதனாலதான் 2 போட்டுட்டு இருந்தேன். இப்போ ஒண்ணுமே என்னால போட முடியல. இன்னைக்கு ஒரு அத்தியாயம் போடுறேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ராஜகர்ஜனி அத்தியாயம் 27. வழக்கம் போல பகல் உணவை அறிவு ஜீவிகளுடனும் தனது குழந்தைகளுடனும் உண்டு முடித்தான். தந்தையார் இவ்விதமாக அதிகாரிகளை தம்முடன் அழைத்துக் கொண்டதோடு அல்லாது தன்னையும் மலபார் கடற்கரை நோக்கி விரட்டுகிறாரே என புரிந்து கொள்ள முடியாத சிந்தனை அவனுக்குள் அரித்துக் கொண்டிருந்தது. நானும் புறப்பட்டு விட்டால் எந்த நேரத்தில் தீங்கு விளைவிக்கலாம் என எதிர்பார்க்கிற உள்நாட்டு விரோதிகளால் ஸ்ரீரங்கப்பட்டினம் என்னாகுமோ என்ற கவலை அவனுள் அலைமோதியது. நல்ல நெய்யால் மணக்க வறுத்த மாமிசமும் சாஜிரா விதையும் புதினா தழையுமாக சேர்ந்து மணக்கும் பிரியாணி, ஆண்டு கணக்கில் பழையதான மெல்லிய அரிசியால் சமைத்த பிரியாணி உணவாக இருந்தும் கூட அவனால் ரசித்து உண்ண முடியவில்லை. தயிரில் தோய்ந்து கிடந்த வட்ட வட்டமாக அறிந்து போட்ட நீல நீல வெங்காய சதைகளை மட்டும் ருசி பார்த்து கொண்டே அறிவு ஜீவிகளுடன் தனது மனக்குழப்பத்தை பகிர்ந்து கொண்டிருந்தான். ஒருவாறாக பகல் உணவை முடித்துக்கொண்டு தனது அரைநாடி சென்று உறங்கினால் தாழ்வில்லை என்று உணர்ந்து மஞ்சத்தில் சாய்ந்தான். உறங்கவும் செய்தான். அவ்விதம் உறங்குகிற போது ரங்கநாயகியின் அள்ளி முகம் அவனது நினைவு கண்களில் சித்திரமாக நின்று கனவு கண்களில் விசித்திர ஜலம் புரிந்தது. எத்தனை நாள்களாக அவளும் பலமுறை கனவில் வந்துவிட்டாள். ராக்கனவில் மட்டுமல்லாது பகல் கனவிலும் திருவிளையாடல் புரிந்தாள். ஆனால் ஒரு நாளில் ஒரு முறையேனும் தொட்டு முகர்ந்து பதிந்து, ஓ, கனவிலும் அவர்கள் தூயதான காதலர்களாகவே பரிமளித்து விலகி இருந்து விளையாடிய பாங்கு. இது ஒரு முன்பிறவி பந்தமோ சொந்தமோ? திப்புவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உதடுகள் பிதுங்க, கண்ணிமைகள் படபடக்க, முகச்சதைகள் துன்பியலாக துடிக்க அவன் தன்னை சமாளித்து தேற்றிக் கொள்கிறான். மாலை வருகிற போதெல்லாம் நவாப் திப்பு சுல்தானுக்கு ஒருவித இனம் தெரியாத மயக்கமும் உடன் வந்து மல்லு கொடுக்கிறது. அவனது மன்மத காவியத்தின் கதாநாயகியின் மான்மத சார்ந்து மணக்கிற நினைவு. அந்த நினைவுகளோடு ஸ்ரீரங்கநாதம் ஒளி கேட்கிறது. ஓ, ரங்கநாயகி! கண்களில் உருண்டு திரண்ட நீர் திவலைகளை சுண்டு விரலால் நீக்கி சுண்டுகிறான். லால் மகாலின் விளக்குகள் ஒளி பிரச்சாரம் செய்கின்றன. நேரே அந்த பெரும் நாடி சென்று விடுகிற வரையிலும் தனது மன உளைச்சல்களையும் எரிச்சல்களையும் அடக்கிக் கொள்ள வெறி கொள்கிறான். இரவு முழுவதுமாக கண் விழித்து தனது அரிப்புகளை சுல்தானாக்களிடமோ அல்லது சுகந்தானாக்களிடமோ பகிர்ந்து கொள்ள அவன் நினைக்கிற நினைப்பு. அவனது மனநிலை அடர்த்தியான காடு ஒன்று எரிவது போல பயங்கர தீ ஜுவாலையாக தாக்குண்டு தவிக்கிறது. அவனது கால்கள் விரைப்பு கொண்டு அங்கே விரைகின்றன. அலங்கார ரூபனாக வரும் அவனது தோற்றம் அந்த ஜனானாவில் ஒருத்தியை தவிர மற்ற அனைவருக்குமே மெல்லிய நீர் அருவி சலசலப்பது போன்ற ஒரு கிளுகிழுப்பை ஏற்படுத்தி இறங்கச் செய்கிறது. தனது அறைக்குள் நுழைய மாட்டாரா என்று தன்னிறைவு காணும் தன்னிலை மறந்து தாவி பறந்த மனங்கள் பல உண்டு. அங்கீகரிக்கப்பட்ட பதுமைகளோடு அரசுரிமைக்குரிய சுல்தானாக்களும் முன்னே வந்து வரவேற்றனர். அப்போது தொலைவில் ஒருத்தியை தவிர என மேலே குறிப்பிட்ட அந்த ஒருத்தி மஞ்சுளா தேவி நின்று கவனிப்பதை காண்கிறான் திப்பு சுல்தான். படபடவென வெடித்த அடர்ந்த காட்டின் அந்த தீ எங்கே? அரிப்பு எங்கே? எரிச்சல் எங்கே? வெறி எங்கே? விரைப்புதான் எங்கே? அவள் மஞ்சுளா தேவி சாதாரணமாக எப்போதும் போலவே மிக சாதாரணமாகவே காணப்பட்டாள். அந்த தோற்றம் மட்டும் அசாதாரணமாகவே தென்படுகிறது. காட்டின் தீ மெல்ல மெல்ல அடங்குகிறது. ஜனானாவில் மஞ்சுளா தேவி இருக்கிறாள். அவளை எங்கே வைத்துக் கொண்டு? சகல புலன்களுக்கும் அருகதை உடைய அவளை அங்கே வைத்துக் கொண்டு ஜீவன் அடியான காதலனை துறந்து ஒரு சிறைவாசமே போல துடிக்கும் ஒரு ஜீவனை எதிரே வைத்துக் கொண்டு, இப்போ எவ்வளவு பெரிய தவறு செய்து கொண்டிருக்கிறாய் நீ! அக்னி அடங்கி சாம்பலாக தூசாக பறக்கிறது. கண்களில் நீர் மல்க நின்று கொண்டிருந்த மஞ்சுளா தேவியை நாடி நடக்கிறான். அந்த நடையில்
முன்பு காணப்பட்ட வேகம் இல்லை, விரைப்பும் இல்லை. ஒரு தெய்வத்தை நாடிச் செல்லும் பக்தனின் அடக்கம், பதவிசு, பயம் இருந்தது. மஞ்சுளா தேவி தன் அறைக்குள் நுழைந்து கொண்டாள். அறைக்குள் நுழைந்த திப்பு சுல்தானை இரு கரம் கூப்பி, வாருங்கள் அண்ணா என அழைக்கிறாள். சுல்தானாக்களும் சுகந்தானாக்களும் நெளிந்தும் ஒளிந்தும் உரிமையும் முனகையும் கொள்கின்றனர். பேச முடியுமா? துணிச்சல்காரியான ரோஷனா பேகம் கூட மஞ்சுளா தேவியின் விஷயத்தில் மறுச்சி கொண்டிருந்தாள். உட்காருங்கள் அண்ணா. அவன் அமரவில்லை. நிலப்படியின் மேல் சட்டத்தை பிடித்துக் கொண்டே நின்று கவனிக்கிறான். இரவின் பொல்லாப்புகளை யோசிக்கிறான். அவளது நீல நயனங்களில் நீர்ச்சரம் கோர்க்கிறது. விழிகளை பிசைந்து கொண்டே தரையை நோக்குகிறாள். இரு முத்துக்கள் கரையில் விழுந்து தெரிக்கின்றன. அவர்களை பற்றி ஏதாவது தகவல் கிடைத்ததா அண்ணா? அவர்களை பற்றி ரங்கநாயகியையும் சேர்த்து கேட்கிற அவளது மனநிலையை அளவிடுகிறான் திப்பு சுல்தான். தகவல் எப்படியும் கிடைக்கும் என நம்பி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் மஞ்சு. நாளை நீங்கள் யுத்தக்களம் நோக்கி பயணமாக போகிறீர்களாமே? ஆம், மலபாரை நோக்கி. எதற்காக இந்த யுத்தம் அண்ணா? இதனால் உண்மையிலேயே மனிதர்களுக்கு நாகரிகம் ஏற்படுகிறதா அண்ணா? யுத்தத்தின் சகல வீரதீர பராக்கிரமசாலியான திப்பு சுல்தான் பதில் சொல்ல முடியாமல் அதிர்ந்து போகிறான். பதில் சொல்ல வேண்டி தன்னை வருங்கால அமைதியின் தூதுவனை போல தயார் செய்து கொண்டு, சென்ற கால யுத்தங்கள் அந்த மனிதர்களுக்கு எவ்விதமான நாகரிகத்தை கற்பித்ததோ நான் அறியேன். நமது காலத்தில் நம்மை அடிமைப்படுத்த வந்த அந்நியர்களான கும்பினிக்காரர்களை விரட்டியதும் இனி யுத்தம் வராது என்று எதிர்பார்க்கிறேன். வரவிடாது முயல்வேன் என நம்புகிறேன். யுத்தம் என்பது உண்மையிலேயே ஒரு அநாகரிகமாகவே சில காலமாக எனக்கும் தெரிகிறது என்றான். அவனது நாசியில் ஒரு நிறைவான பெருமூச்சு பருகிறது. நாளை நீங்கள் புறப்பட்ட பிறகு எனக்கு ஏதும் உற்பாதங்கள் நிகழாதே? இந்த பேச்சை கேட்டதுமே மஞ்சு என இறைகிறான் திப்பு சுல்தான். அந்த கோப ஆவேச கர்ஜனையால் ஜனானாவை கிடுகிறுக்கிறது. சுற்றுமுற்றும் கவனிக்கிறான். சுல்தானாக்களும் சுகந்தானாக்களும் அலங்கரித்த ரதங்களைப் போல ஆங்காங்கே நின்று அசைந்து கொண்டிருக்கிறார்கள். திப்பு சுல்தானின் காம்பீரியமான குரல் அங்கே ஓங்கி ஒலிக்கிறது. மஞ்சு, இந்த லால் மகால் மட்டுமே அல்லது இந்த ஸ்ரீரங்கப்பட்டினமே உன் விஷயத்தில் அதிர்ச்சி கண்டு பயந்து நடுங்கி ஒடுங்கி என்பதை நீ இன்னுமா உணராது இருக்கிறாய்? நான் யுத்தத்திற்கு சென்று திரும்பும் வரை உனக்கு என் சுல்தானாக்கள் பாதுகாப்பை கொடுப்பார்கள். உனக்காகவே ஹபீபுல்லாவை நியமித்துவிட்டு புறப்படுகிறேன். அவன் எனது நம்பிக்கை உள்ள விசுவாசி. ஒரு விஷயத்தை நீ பரிபூரணமாக நம்பலாம். உனது அங்கத்தில் எவரேனும் ஓர் எறும்பை பிடித்து போட்டாலும் அந்த எறும்பு உன் அங்கத்தில் எந்த பகுதியில் ஊறுகிறதோ அதே பகுதி அதனை பிடித்து எரிந்தவர்களிடமிருந்து வெட்டி எறியப்படும். உனது உயிருக்கே தீங்கு ஏற்படுமானால் ஒரு சிங்கம் போல பிடரியை சிலிர்த்து கொண்டு அண்ணாந்து கவனிக்கிறான். கண்கள் இங்கும் அங்குமாக அசைகின்றன. மஞ்சுளா தேவியே அந்த குரலையும் அவனது முக பாவனைகளையும் கவனித்து மருண்டு போனாள். திப்புவின் குரல் பலர் காதுகளில் நுழையும் அளவிற்கு ஒலிக்கிறது. எனது நண்பனுக்கு பதில் சொல்ல முடியாத இந்த லால் மகால் இருந்தென்ன இடிந்தென்ன என்று இடித்து நிறவே உன்னை புதைத்து சமாதியாக்கி விடுவேன் என்பதை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் மஞ்சு. நான் திரும்பும்போது எனது காதலியுடன் வருகிறேனோ இல்லையோ, அருமை நண்பன் பசவராஜுடன் நிச்சயம் திரும்புவேன். அவன் மனிதாந்தமாக சிரிக்கிறான். அந்த சிரிப்பினுடைய வெளியேறுகிறான். ஜனானாவிற்குள் எதற்காக நுழைந்தானோ அதை எரித்து சாம்பலாக்கி நடக்கிறான். அவனது காலடியில் மன்மத சுல்தான் மிதிப்பட்டு நாணி நசுங்கி மறைகிறான். இப்போ இஸ்லாமிய மதத்தில் உதித்த ஒரு உலக மானுடன் என்பதை பரிசுத்தமாக நிரூபித்து செல்கிறான் என்று உணர்ந்து நம்பிக்கையுடன் கண்களை துடைத்துக் கொள்கிறாள் மஞ்சுளா தேவி. இரவு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக கரைந்தது. நவாப் திப்பு சுல்தானின் புகழ் ஒளியைப் போல கீழ் திசையில் எழுஞாயிறு உதயம் காண்கிறான். பீரங்கிகள் முழங்குகின்றன. அம்மா, ஸ்ரீரங்கப்பட்டினத்தை உங்களிடமே ஒப்படைத்து செல்கிறேன். சர்வ வல்லமை பொருந்திய அல்லாஹ் காப்பாராக.
அன்னை பெரிய சுல்தானா பேகம் பக்ரன் ஷாவின் பேராசியை பெற்று படைகளுடன் கேரள கடற்கரை நோக்கி புறப்பட்டான் திப்பு சுல்தான். ஹைதர் அலியின் நீடு புகழ் உலகம் முழுவதுமாக பரவியது என்றால் அதில் ஓர் உண்மையான நியாயமும் உருப்படியான தர்மமும் இருந்தன. ஓர் அசோக மகா சக்கரவர்த்தியையோ அக்பர் பாதுஷாவையோ சேரன் செங்கட்டுவ மன்னவனையோ கிருஷ்ணதேவராய நாயக்க பூபதியையோ போற்றி புகழ்வது நமது நாகரிகத்தின் சரித்திர பெருமையாகும். அனைவருமே தங்களின் சுகமிக்க சுயநலங்களுக்காகவும் சோபன சொர்க்கங்களுக்காகவும் மத கோட்பாடுகளுக்காகவும் பிறரையும் வென்று தங்களுக்குள்ளும் அடித்துக்கொண்டு ஜெயக்கொடி நாட்டி வாழ்ந்தனர். மறையாத மறைவை தேடிக் கொண்டனர். ஆனால் ஹைதர் அலி, அவர் இந்த ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் மட்டும் வெள்ளை கும்பினியன் புகாமல் பார்த்து கொண்டிருக்கலாமே, அல்லது மைசூரை மட்டும் காத்திருக்கலாமே. அதை விட்டு தமிழகத்திலும் ஆந்திரத்திலும் கேரளத்திலுமாக நுழைந்த அந்நிய கும்பியினை விரட்டி அடித்தும் அவர்களுக்கு உதவி செய்கிற தமது மதத்தினரை தண்டித்தும் சுதந்திர கொடியை பறக்க விடுவானேன்? நமது மக்கள் அநியாயமாக பரங்கியரிடத்தில் அடிமை பூண்டு கைகூலி ஆகிறார்களே என்ற தேசிய உணர்வுடன் முழக்கமிடும் ஹைதர் அலிகான் நவாப் பகதூரை அன்றைய தென்னகத்து மக்கள் இவ்விதமாக எண்ணியும் விமர்சித்தும் மகிழ்ந்தனர். கேரளாவில் ஹைதரின் சுதந்திர புலிக்கொடியை நாட்ட முதலில் சர்தார் கானை அனுப்பி வைத்தார். மேஜர் அபிங்டன் என்பவன் சர்தார் கானை சகலவித மசாலாவும் போட்டு சாப்பிட்டு விட்டான். விரண்டு போன ஹைதர் அலி மகதூம் அலி என்பவனுடன் படைகளை மீண்டும் மேவினார். அவனும் தோல்வி கண்டான். வெள்ளை பரங்கிய ராணுவ தலைவன் வீரமிகு கர்னல் ஹம்பர்ஸ்டோன் மகதூம் அலியை ஓட ஓட விரட்டி அடித்தான். பிறகு சில நாட்கள் வரை இது பற்றிய சிந்தனையை தவிர்த்து வாழாவிருந்தார் தென்னகத்து போர்வால் என்று அழைக்கப்பட்ட ஹைதர் அலி. அவரை எதிர்பார்த்திருந்த யுத்தங்கள் அநேகம். எனவே கேரள விஷயத்தில் உடனே முடிவுக்கு வர இயலவில்லை. பிறகுதான் நிலைமை மோசமாகிவிடவே அதுவரை தமது கையில் இருந்த மேற்கு கடற்கரை மலபார் பிரதேசம் விழுந்துபடவே உடனடியாக குமாரன் திப்பு சுல்தானை புறப்பட்டு செல்லும்படியாக ஆணை பிறப்பித்தார். முன்னே பிறப்பித்த அதே ஆணைதான். ஆனாலும் மதியற்று ஸ்ரீரங்கப்பட்டினம் நோக்கி சென்று விட்டானே திப்பு சுல்தான். இப்போதும் அவ்வாறு இருக்கிறானா என்பதை அறியவே இவ்விதமாக மறு ஆணை பிறப்பித்தார். ஆணையை சிறமீது தாங்கி புறப்பட்ட செய்தியை அறிந்த பிறகே ஹைதர் அலி சமாதானம் அடைந்தார். மாவீரன் திப்பு சுல்தானின் வருகை கேட்டு கர்னல் ஹம்பர்ஸ்டோனும் மேஜர் அபிங்டனும் கதிகலங்கி மதிகலங்கி பலரும் புன்னகை கலங்கி போயினர். பாலக்காட்டு ஜில்லாவின் துறைமுக பட்டினமான பொன்னணையில் அவர்களை சந்தித்து போரிட முனைந்தான். போருக்கென்றும் வெற்றிக்கென்றுமே பிறந்த ஜெய புருஷன் திப்பு சுல்தான். யுத்தம் என்கிற கொடிய ராட்சசன் நாள்களை விழுங்கிக் கொண்டே இருந்தான். கேரள மண்ணில் திப்பு சுல்தான் கண்ட வினோதங்கள் பல பல, புரிந்த விந்தைகளும் பல பல, ஏற்பட்ட விபரீதங்கள் பல பல. கேரள நாகரிகத்தின் ஒரு பகுதி சுல்தானுக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை. குறிப்பாக பெண்கள் மேலாடையின்றி வெறும் ரவிக்கைகளுடன் திரிந்து காட்சி தருவதை அவன் அநாகரிகமாக கருதினான். தான் வென்று வந்த அத்தனை பகுதிகளிலும் கடுமையான ஆணைகளை பிறப்பித்தான். பெண்கள் மேலாடையின்றி வெறும் ரவிக்கைகளுடன் திரிவது மானுட முறைகேடுகளுக்கு வித்திடுவதாகும். எனவே அவ்விதமாக திரிந்தால் தண்டிக்கப்படுவர் என தண்டோரா போட்டான். கண்டிக்கவும் செய்தான். கேரளத்தின் வறுமையை பயன்படுத்திக் கொண்டு மக்களை மதம் மாற்றம் செய்த வெள்ளை கும்பினியரை அதாகதம் செய்தான். வெள்ளையர்களுக்கு துணை இருந்துதான் தீர்வோம் என அடம் பிடித்த கேரளத்தவர்களை பிடித்து வேண்டுமென்றே இஸ்லாமியர்களாக்கினான். அப்போதாவது தனது பார்வையில் இவர்கள் இயங்க மாட்டார்களா என முடிவு செய்து இயங்கினான். அவர்களின் அபரிமிதமான அழகை, திங்கள் முகம் கொண்ட பெண்களின் அழகை பரங்கியர்கள் போட்டி போட்டு பொருளை இறைத்து ஊறு போட்டு அபகரித்தும் அசிங்கப்படுத்தியும் அநாகரிகமாக்கியதை அடியோடு தவிர்க்க முயன்றான். யுத்தம் நாளுக்கு நாள் நீடித்ததை ஒழிய முற்று பெறவில்லை. ஏனைய பகுதிகளை காட்டிலும் கேரளத்திலே கொம்பினியர்கள் அதிகமாகவே குவிந்து கிடந்தனர். வளம் மிக்க மண், வனப்பு மிக்க மண், வடிவழகு மிக்க மண்ணாயிற்றே அது. திப்பு சுல்தான் தனது நண்பர்களான பிரெஞ்சுக்காரர்களுக்கு கடிதம் எழுதினான். பிரெஞ்சுக்காரர்களும் அந்நியர்களே ஆனாலும் கூட அவர்கள் நடந்து கொள்ளும் விதங்கள் அவனுக்கு பிடித்திருந்தன. மண்ணை விழுங்குகிற நோக்கம் இல்லாது ஒரு நேச பாவத்துடன் வியாபார நிமித்தமாகவே வந்தவர்களாக அவர்களை அவன் ஆராய்ந்து முடிவு செய்திருந்தான். எனவே வளம் பொருந்திய ஒரு நேச நாட்டு உதவியை
அவன் தனது கைக்குள் வைத்திருக்க ஆசைப்பட்டதில் தவறில்லை என்றே ஹைதர் அலியும் அதனை அனுமதித்தார். அடிமைப்படுத்த நினைப்பவனை விட அன்பனாக நண்பனாக பழகுகிறவன் மேலானவன் என்ற திப்புவின் தீர்ப்பு. பிரெஞ்சுக்காரர்கள் உதவியுடன் யுத்தம் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரம் அது. நாளைய யுத்தத்தில் கம்பர்ஸ்டோன் நிச்சயமாக வீழ்த்தப்படுவான் என கணித்துக் கொண்டிருந்த நேரம்.